சிறகடிக்க ஆசை சீரியல்ல வீட்டுக்கு வந்த சாமியாரு நேரா போய் விஜயாவை பார்த்து விஜயாவுக்கு பேய் புடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே இவர் போலீஸ் சாமியார் தான் அப்படின்னு எங்க விஜயாவே கண்டுபிடிச்சு பார்வதி கிட்ட சொல்றாங்க. பார்வதி இந்த ஆளு சொல்றதெல்லாம் நம்பாத, ஏற்கனவே ஒரு ஆள்கிட்ட கூட்டிட்டு போனேன் பாத்தியா, எலுமிச்சம் பழத்தை கூட மந்திரிச்சு கொடுத்தானே, அந்த ஆளு மாதிரி இவனும் ஒரு போலீஸ் சாமியாரு. இந்த ஆளை பத்தி எல்லாம் இனிமே இது மாதிரி பேசக்கூடாது. நான் சொல்றதுதான் கரெக்ட். இந்த சாமியாரை போக சொல்லிட்டு நம்ம போய் வேற ஒரு சாமியாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு கோயில் மூலமா அங்க சாமியார் வந்து பேய் ஓட்டுறதா ஒரு இடத்துல கேள்விப்பட்ட விஜயா வேணும்னா நம்ம அங்க போகலாமா அப்படின்னு பார்வதி விஜயா கிட்ட கேட்க, விஜயாவும் அப்படின்னா இந்த ஆளு முதல்ல 5-10 கொடுத்து அனுப்பிவிடு. இந்த ஆள் சொல்றது அத்தனையும் பொய். அது இந்த ரோகிணிக்கு போய் பேய் பிடிச்சிருக்கு, ஓட்டிவிடுன்னு சொன்னா இங்க எனக்கு பேய் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி வந்து நிக்கிறான். இவனெல்லாம் எப்படி நம்ப சொல்ற உடனே இங்க இந்த இடத்தை விட்டு அனுப்பு முதல்ல அப்படின்னு விஜயா பார்வதி கிட்ட சொன்ன உடனே பார்வதி இருந்துகிட்டு, சாமி போதும், இப்போதைக்கு வந்து போதும், இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு கூப்பிடுறோம் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. என்னம்மா, எங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா என் மேல அப்படின்னு கேட்க, சச்சா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி, அது வந்து இவங்க இந்த பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் இன்னும் வரல, அதான் வந்த உடனே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. அவங்களும் பார்த்துமா, ஜாக்கிரதை, இதை இப்பயே ஓட்டல அப்படின்னா இன்னும் நிறைய ஆபத்தை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு மிரட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. உடனே பார்வதி இருந்துகிட்டு, சரி வா விஜயா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அதுக்கு விஜயா சொல்றாங்க, அங்கேயாவது நீ நல்ல சாமியாராவது வச்சிருப்பியா, இல்ல இந்த மாதிரி வேற மாதிரி ஏதாவது சொல்ற சாமியார் வச்சிருப்பியா? இங்க பாரு பார்வதி, இந்த வாட்டி போறதாவது ஒழுங்கா கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி இங்க விஜயா மிரட்டுனதுல இல்ல. விஜயா, அங்க கோயில்ல பாக்குறதால 4 பேரு வந்து போற இடம் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு போறவங்க 2வது டைம் வரமாட்டாங்களா? என்ன கோயிலுக்கு வரவங்க? அப்போதைக்கு அவர் ஏதாவது தப்பா சொல்லி இருந்தாலோ இல்ல தப்பா இருந்தாலோ அந்த இடத்துல அவர் இருக்க முடியாது. விஜயா, நீ நம்பி வா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இங்க ரோகிணி இருந்துகிட்டு, ஆண்டி எனக்கு தான் எதுவுமே இல்லைன்னு சொல்றேனே, உங்களுக்கெல்லாம் புரியலையா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ விஜயா நீ பேசு விஜயா அப்படின்னு பார்வதி பயப்படுறாங்க. உடனே இங்க ரோகிணி கிட்ட விஜயா இருந்துகிட்டு, இங்க பாருமா, உன் உடம்புக்கு நல்லா இருக்கணும்லமா, நீ வா, கோயில் வரைக்கும் தானே, இப்ப ஏன் நீ வரமாட்டேன்னு புடிவாதம் பிடிக்கிற, எனக்கு என்னமோ நீ வராதன்னு நினைச்சாப்போ ரொம்ப பயமா இருக்குதுமான்னு சொல்லி விஜயா சொல்ல, அதெல்லாம் ஒண்ணுமில்ல ஆண்டின்னு கத்துறாங்க. இங்க பாருமா, உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். டேய் மனோஜ் சொல்லுடா. ஆமா ரோகிணி அப்படின்னு மனோஜும் சொல்றாரு. இங்க 3 பேரும் சேர்ந்து ரோகிணிய கூட்டிக்கிட்டு அங்க கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு போறாங்க. அந்த கோயிலுக்கு போன உடனே அங்க சாமியார் ரோகிணியவே முறைச்சு பாக்குறாங்க. அப்ப ரோகிணி இருந்துகிட்டு, என்ன இந்த ஆளு நம்மளையே பாக்குறான், இந்த ஆளும் போலீஸ் சாமியாரோ அப்படின்னு ரோகிணி மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு நிக்கிறாங்க. உடனே இங்க பார்வதி இருந்துகிட்டு, விஜயா கிட்ட பார்த்தியா, ரோகிணியவே உத்து பாக்குறாரு, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது, ரோகிணி மேல 1 இருக்குதா 2 இருக்குதான்னு தெரியல, 4-5 பேய் கூட சில பேத்துக்கு இருக்குமா விஜயா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ ஏண்டா மனோஜ், நீ கூட 2-3 வாட்டிக்கு மேல இப்படித்தான் பண்ணிருக்கான்னு வேற சொன்னியே அப்படின்னு சொல்லவும், ஆமா ஆமா அம்மா அப்படின்னு இங்க மனோஜும் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த சாமியார் வந்துட்டு ரோகிணிய பார்த்த உடனேயேவும் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்க, இந்த பாரும்மா, உனக்கு வந்துட்டு நான் சொல்றத மட்டும் சரின்னு கேட்கணும், யாரும் இடையில எதுவும் பேசக்கூடாது, நான் சொல்றதுல தப்பா சரியான்னு இந்த 2 வார்த்தைய மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு சாமியார் சொல்றாங்க. சரிங்க சாமின்னு சொல்லிடுறாங்க. ரோகிணிக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன இந்த ஆளு ஒரிஜினலா இருப்பாரோ அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதுதான் அவரு முத்தெல்லாம் போட்டு பாக்குறாரு. பார்த்துட்டு தான் இங்க ரோகிணிய பார்த்து முகத்தை பார்த்து சொல்றாங்க, இங்க பாரும்மா, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப நீ கல்யாணம் பண்ணி இருக்கிறது 2ஆம் தாரம், உனக்கு ஏற்கனவே கல்யாணமானது நிலைச்சிருக்காது, ஏற்கனவே ஒரு பையன் வேற இருந்திருக்கிறான், பையனை விட்டுட்டு தான் நீ இப்ப வந்து 2வது கல்யாணம் பண்ணி இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. என்ன பார்வதி, இவரும் போலி சாமியார் போல இப்படியெல்லாம் பேசுறாரு அப்படின்னு எங்க ரோகிணி கிட்ட சொல்றாங்க. உடனே இங்க வந்துட்டு பார்வதி கிட்ட விஜயா இப்படி சொல்றாங்க, என்ன இந்த ஆளும் போலீஸ் சாமியார் போலையேன்னு சொல்லி அப்பதான் எங்க மனோஜுக்கு அப்படியே பயம் இதாகுது.
என்ன நம்ம எதுக்கு கூட்டிட்டு வந்தா இந்த ஆளு எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொன்ன உடனே அப்பதான் மனோஜ் பேசுறாரு. சாமி, என் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிருக்கு, எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு அவர் எல்லாத்தையும் அமைதியா இருக்க சொல்றாரு. இப்ப ரோகிணிக்கு லைட்டா பயம் வந்துடுச்சு. ஐயையோ, இவர் வேற ஒரிஜினல் சாமியார் போல நம்மளோட இதெல்லாம் புட்டு புட்டு வச்சிருவாரோன்னு சொல்லி பயந்துகிட்டு, ஆண்டி, இதுக்குதான் நான் சொன்னேன், அப்ப வேவம் நான் இவர் எல்லாம் இந்த மாதிரி சொல்லுவாரு, போலீஸ் சாமியார் கிட்ட எல்லாம் வர வேண்டாம்னு சொல்லி யாராவது கேட்டீங்களா? வாங்க ஆண்டி போகலாம்னு சொல்றாங்க. இருமா, இன்னும் அவர் என்னதான் சொல்றாருன்னு பார்க்கலாம். இன்னும் உங்க அப்பாவை பத்தி எதுவும் சொல்லலைல? கேட்கலாம். ஏன் சாமி, இவங்க அப்பா இப்ப இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கேட்கலாம்னு இங்க மனோஜ் கேக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு அப்பா இல்ல அப்படின்னு சொன்ன உடனே, அப்பாடா, இதை எப்படியோ கரெக்டா சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப RS 300 கோடி சொத்து வருமா வராதான்னு கேக்கட்டா பார்வதின்னு கேட்டு எங்க விஜயா கேக்குறாங்க. இங்க பாருமா, இந்த பொண்ணுகிட்ட அவ்வளவு பணமெல்லாம் கிடையாது. சொல்லப்போனா இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டத்துல இருக்கணும். ரொம்ப கஷ்டத்துல, கடனுக்கு கடன் வாங்கி வட்டி கட்டிக்கிட்டு இருக்கணும். கையில 10 பைசா கூட இந்த பொண்ணுக்கு தங்காது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் இங்க விஜயாவுக்கு லைட்டா சந்தேகமும் வருது. ஏற்கனவே இங்க வந்துட்டு முத்து மீனாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த மாதிரி அவங்க ரோகிணி கடன் வாங்கி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை. இப்ப இந்த சாமியார் வேற இப்படி எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க. ரோகிணிக்கு பயம் தட்டுது. இங்க விஜயா வந்து பார்த்துட்டு தான் உட்கார்ந்து இருக்காங்க அமைதியா. அப்புறம் இன்னும் என்னென்ன சொல்லணுமோ சொல்லுங்க சாமின்னு மனோஜ் சொல்ல, மனோஜ் அக்களா கேக்குறாரு. ஆனா சாமியார் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க. இங்க பாருமா, நீ போயி உன் அம்மாவோடையும் உன் பையனோடையும் இருக்கிறதுதான் உனக்கு நல்லது. ஏன்னா இப்ப நீ ரெண்டாவதா கட்டியிருக்கிற தாடி கூட உனக்கு நிலைக்காது. கண்டிப்பா இந்த இடத்த விட்டு நீ போய்தான் ஆகணும். இந்த இந்த இது உனக்கு நிலைக்காது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்ப வந்து நீ எப்படியாவது ஏதோ ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டு உன் வீட்டுக்கு போறது உறுதிதான். அதுக்கு நீ இப்பயே நீ போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. சிறகடிக்க ஆசை சீரியல்ல வீட்டுக்கு வந்த சாமியாரு நேரா போய் விஜயாவை பார்த்து, விஜயாவுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே, இவர் போலீஸ் சாமியார் தான் அப்படின்னு எங்க விஜயாவே கண்டுபிடிச்சு பார்வதி கிட்ட சொல்றாங்க.